வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் கிட்டத்தட்ட 2 வருஷம் இருக்கு. ஆமா. ஆனா அரசியல் களத்துல இப்போதே வியூகங்கள் வகுக்கப்பட்டு காய்கள் நகர்த்தப்படுது. நிச்சயமா. ஆட்டம் இப்போவே ஆரம்பிச்சிடுச்சு. இன்னைக்கு நாம பார்க்க போற ஆதாரம் திமுக மற்றும் அதிமுகவோட தேர்தல் வியூகங்களை ரொம்ப ஆழமா அலசுற ஒரு யூடியூப் காணொளி. சரி. இந்த காணொளி சொல்ற விஷயங்களை வச்சு வரப்போற தேர்தல் எப்படிப்பட்ட ஒரு ஆட்டமா இருக்க போகுதுங்கிறத நாம டீகோட் பண்ண முயற்சி பண்ணலாம். ஆமா. இந்த ஆதாரம் வெறும் நியூஸ் கிளிப்பிங்ஸ் மாதிரி இல்ல. இது 2 கட்சிகளோட மனநிலைக்குள்ளேயும் நம்மள கூட்டிட்டு போகுது. ஓஹோ. இது வெறும் கொள்கைகளுக்கான மோதலா இருக்காது. சொல்லப்போனா இது ஒரு உளவியல் யுத்தம். வாக்காளர்களோட கவனத்தை யார் திறமையா ஈர்க்கறாங்களோ அவங்களுக்கு சாதகமா களம் மாறும். கரெக்ட். அதான் பாயிண்ட். நம்ம இதத்தான் ஆழமா பார்க்க போறோம். சரி, அப்போ முதல் கேள்வி, ஆளும் கட்சியான திமுகவோட முதல் அஸ்திரம் என்னவா இருக்கும்? இந்த ஆதாரம் சுட்டி காட்டுறது 2021ல பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தின அதே நகை கடன் தள்ளுபடி திட்டம். ஆமா. ஆனா ஒரு கேள்வி வருது, ஏற்கனவே பயன்படுத்தின ஒரு ஆயுதத்தை ஏன் திரும்பவும் கையில் எடுக்கணும்? இதுல என்ன புதுசா இருக்க போகுது? இது ஒரு நல்ல கேள்வி. ஆனா இது வெறும் மறுபதிப்புன்னு மட்டும் பார்க்க முடியாது. இந்த ஆதாரம் இத கோர்ஸ் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுது. கோர்ஸ் கரெக்ஷன், அதாவது முந்தைய திட்டத்துல ஏற்பட்ட ஒரு பெரிய குறைய சரி செய்யும் முயற்சி. ஓகே. போன முறை தள்ளுபடி அறிவிச்சப்போ ஒரு குறிப்பிட்ட தகுதி வரையறைய வச்சாங்க இல்லையா? ஆமா ஆமா. இதனால அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள், ஒரு சின்ன வீடு இல்ல வாகனம் வச்சிருந்தவங்கன்னு ஒரு பெரிய விவாகம் மக்கள் இந்த திட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டாங்க. ஆமா, அது ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்துச்சு. நிறைய நடுத்தர வர்க்க மக்கள் எங்களுக்கு ஏன் இல்ல அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அப்போ திமுக அந்த அதிருப்தியை சரி செய்ய முயற்சிக்குதா? அது மட்டும் இல்ல, இது ஒரு அரசியல் ரீதியான காயத்தை ஆற்றும் முயற்சி. போன முறை விடுபட்டு போன அந்த மக்கள் கூட்டத்தை வெறும் வாக்காளர்களா பார்க்காம மனதளவுல காயப்பட்ட ஒரு குழுவா பார்க்கறாங்க. அப்படியா? இந்த முறை எந்த நிபந்தனையும் இல்லாம, பாகுபாடே இல்லாம எல்லாருக்கும் தள்ளுபடிங்கிற ஒரு நிலைப்பாட்டை முதல்வர் எடுத்திருப்பதா இந்த ஆதாரம் சொல்லுது. ஓஹோ. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசோட இது குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இதன் மூலம் நாங்கள் உங்களை கைவிடவில்லை, செய்த தவறை சரி செய்கிறோம்ங்கிற செய்தியை ரொம்ப வலுவா சொல்ல நினைக்கிறாங்க. ஓகே, இது வெறும் நகைக்கடன் தள்ளுபடியோட நின்னுடுமா? இல்ல இது ஒரு பெரிய திட்டத்தோட முன்னோட்டமா? ஏன்னா ஒரே ஒரு வாக்குறுதி ஒரு தேர்தலை ஜெயிக்க போதுமா? நிச்சயமா இல்ல. இந்த ஆதாரம் சொல்றது என்னன்னா, நகைக்கடன் தள்ளுபடிங்கிறது ஒரு ஹீரோ ப்ராடக்ட் மாதிரி. மக்களை உடனே ஈர்க்கிறதுக்கு. ஆமா. ஆனா அதுக்கு பின்னால கல்வி கடன், பயிர்க்கடன், மகளிர் சுய உதவிக்குழு கடன் தள்ளுபடி அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான வெல்ஃபேர் பேக்கேஜ் தயார் பண்றாங்க. ஒரு முழு தொகுப்பு. ஆமா. தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய நலத்திட்ட அலையை உருவாக்க திமுக திட்டமிடுறதா இந்த காணொளி விவரிக்குது. நோக்கம் ஒரு ஒட்டுமொத்த பாசிட்டிவ் அலையை உருவாக்கி தேர்தலை சந்திக்கிறது தான். சரி, அப்போ திமுக ஒரு பெரிய வெளிப்படையான தாக்குதலுக்கு தயாராகுது. ஒரு பெரிய நலத்திட்ட அலையை உருவாக்க பாக்குறாங்க. ஆனா எந்த ஒரு போர் தந்திரத்திலையும் இப்படி வெளிப்படையா ஒரு பெரிய தாக்குதலை திட்டமிடுறதுல ஒரு ஆபத்து இருக்கு இல்லையா? நிச்சயமா. உங்களுடைய பலம் என்னன்னு எதிரிக்கு முன்கூட்டியே காட்டி கொடுக்கிற மாதிரி இது. இதை அதிமுக எப்படி பயன்படுத்திக்க போகுது? மிக சரியான புள்ளி. இங்கதான் இந்த அரசியல் சதுரங்க ஆட்டம் ரொம்ப சுவாரஸ்யமா வாருது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கையிலெடுக்க போறதா சொல்லப்படுற உத்தி திமுகவின் இந்த வெளிப்படத்தன்மைக்கு நேர் எதிரானது. அத ரியாக்டிவ் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். ரியாக்டிவ் ஸ்ட்ராட்டஜி, தமிழ்ல சொல்லணும்னா காத்திருந்து தாக்கும் உத்தி. சரியா சொன்னீங்க. காத்திருந்து தாக்குறது. அப்படின்னா அவங்க எந்த அறிவிப்பையும் வெளியிடாம அமைதியா இருப்பாங்களா? அது அரசியல் ரீதியா ஒரு வெற்றிடத்தை உருவாக்காதா? அதுதான் அந்த வியூகத்தோட மையமே. அவசரப்பட்டு எந்த வாக்குறுதியும் தராம திமுக தன்னோட அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் எல்லாத்தையும் வெளியிடும் வரைக்கும் காத்திருப்பது. ஓ, ஓகே. உதாரணத்துக்கு திமுக ஒரு பெரிய விழா நடத்தி 3 சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடின்னு அறிவிக்குதுன்னு வச்சுப்போம். ஆமா, பல மாதங்கள் அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குவாங்க. கரெக்ட். அதுதான் அவங்களோட மிகப்பெரிய அறிவிப்பா இருக்கும். ஆனா அதிமுக அடுத்த நாளே ஒரு பிரஸ் மீட் வச்சு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 5 சவரன் வரை தள்ளுபடி செய்வோம்னு அறிவிக்கும். ஓ. திமுக மகளிர் உரிமை தொகை 1500 ரூபாயா உயர்த்தப்படும்னு சொன்னா அதிமுக நாங்கள் 2000 தருவோம்னு சொல்லும். அப்போ இதனால என்ன ஆகும்னா, திமுக பல மாசமா உருவாக்குன அந்த மொத்த அலைகளையும் ஒரே நாள்ல அதிமுக தங்களுக்கு சாதகமா திருப்பிடும். அப்போ இது வெறும் பணத்தை அதிகமா கொடுக்கிற விஷயம் இல்ல, இது ஒரு உளவியல் யுத்தம். நிச்சயமா.
திமுகவோட மிகப்பெரிய பலத்தையே அவங்களோட அறிவிப்பையே ஒரே நாள்ல அர்த்தம் இல்லாம ஆக்குறது. மக்களோட முழு கவனத்தையும் திமுக கிட்ட இருந்து பறிக்கிறது. ஆமா, இது உண்மையிலேயும் ஒரு துணிச்சலான அதே சமயம் ஆபத்தான ஆட்டம் தான். ஆபத்து இருக்கு, ஆனா அதோட பலன் ரொம்ப அதிகம். திமுகவோட ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜை இது சுத்தமா காலி பண்ணிடும். ஆமா, ஓகே, இந்த வியோகம் கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா ஒரு சராசரி வாக்காளனா எனக்கு உடனே ஒரு கேள்வி எழும். என்ன கேள்வின்னு சொல்லுங்க. 5 சவரன் 2000 ரூபாய்னு சொல்றீங்களே, எப்படி செய்வீங்க? இதுக்கு பணம் எங்கிருந்து வரும்? இந்த நம்பகத்தன்மை கேள்விக்கு அதிமுகவோட பதில் என்னவா இருக்கும்? இங்கேதான் அதிமுக தன்னோட துருப்புச்சீட்டை பயன்படுத்தும்னு இந்த ஆதாரம் சொல்லுது. துருப்புச்சீட்டா? அவங்களுடைய பதில் மாநில நிதிநிலைய சார்ந்ததா இருக்காது, மாறாக மத்திய அரச நோக்கி கை காட்டுவாங்க. மத்திய அரசியா? அது எப்படி? நாங்கள் மத்தியில் ஆளும் கட்சியுடன் கூட்டணியில் இருக்கிறோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த திட்டங்களை நிறைவேற்ற ஒன்றிய அரசிடமிருந்து 50,000 கோடியிலிருந்து 1,00,000 கோடி வரை சிறப்பு நிதி உதவியை பெறுவோம் அப்படின்னு. 1,00,000 கோடி ரூபாயா? ஆமா, அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு வாக்குறுதியா முன்வைக்கலான்னு இந்த காணொளி ஒரு கணிப்பை முன்வைக்குது. இது நடைமுறைக்கு சாத்தியமாங்கிறத தாண்டி இது விவாதத்தையே மாத்திடுமே. மாநிலத்தோட நிதிநிலை எப்படி இருக்குங்கிற கேள்வியிலிருந்து யாருக்கு மத்திய அரசின் ஆதரவு இருக்குங்கிற கேள்விக்கு மொத்த விவாதமும் நகர்ந்துடும். அதுதான் நோக்கம். அதுதான் நோக்கம். இது ஒரு அரசியல் மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஏன்னா இது திமுகவை ஒரு தர்ம சங்கடமான நிலைக்கு தள்ளும். ஆமா, அவங்களால அப்படி ஒரு வாக்குறுதியை கொடுக்க முடியாது. நிச்சயமா முடியாது. அப்போ அதிமுக பாருங்க, திமுகவால இதை செய்ய முடியாது, அவங்க கிட்ட நிதி இல்ல, ஆனா எங்களால முடியும், ஏன்னா எங்களுக்கு மத்திய அரசின் ஆதரவு இருக்குன்னு ஒரு தோற்றத்தை எளிதா உருவாக்க முடியும். இது அந்த வாக்குறுதிகளுக்கு ஒரு தற்காலிக நம்பகத்தன்மையை கொடுக்கும். கரெக்ட். இது ஒரு புத்திசாலித்தனமான நகர்வு. அப்போ திமுகவின் பலமா பார்க்கப்படுற அதே நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு அதிமுகவோட இந்த எதிர்வியூகத்தால அவங்களுக்கே சாதகமா மாறவும் வாய்ப்பு இருக்கு. ஆமா, குறிப்பா போன முறை தள்ளுபடி கிடைக்காம ஏமாற்றமடைஞ்ச அந்த மக்களை அதிமுக குறிவைக்கலாமே. நிச்சயமா. அதுதான் அதிமுகவோட அடுத்த கட்ட தாக்குதலா இருக்கலாம். எப்படி? அவங்க நேரடியாக அந்த விடுபட்ட மக்களை பார்த்து, திமுக உங்களை கைவிட்டு விட்டது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தா திமுக தள்ளுபடி செய்தவர்களோடு விடுபட்ட உங்களுக்கும் சேர்த்து தள்ளுபடி வழங்குவோம் சொல்லலாம். இது திமுகவின் வாக்கு வங்கியில நேரடி பாதிப்பை ஏற்படுத்தும். சொல்லப்போனா திமுகவின் பழைய திட்டத்தையே ஒரு பொறியா மாத்தி அவங்களுக்கு எதிராகவே பயன்படுத்துறது. இது மட்டும் இல்லாம திமுக நிறைவேற்றாத வாக்குறுதிகளையும் அதிமுக கையில எடுக்கும் இல்லையா? ஆமா, உதாரணத்துக்கு அந்த மாதாந்திர மின் கட்டண கணக்கீடு 2021ல கொடுத்த வாக்குறுதி அது இன்னும் நிலுவையில இருக்கு. கரெக்ட். அத வச்சு அவர்கள் சொன்னதையே செய்யவில்லை, ஆனால் நாங்கள் சொல்வதை செய்வோம், ஏனெனில் எங்களிடம் அதை செய்வதற்கான நிதி ஆதாரம் இருக்கிறதுன்னு பிரச்சாரம் செய்யும்போது அது மக்கள் கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஆமா. அப்போ 2026 தேர்தலுங்கிறது யாருடைய செயல் திட்டம் சிறந்ததுங்கிறத விட யாருடைய வாக்குறுதி நம்பும்படியா இருக்குங்கிறத மையப்படுத்தி நடக்கும். அப்போ இந்த ஆதாரம் முன்வைக்கிற சித்திரம் என்னன்னா, 2026 தேர்தல் களம் ஒரு ஏலக்களம் மாதிரி மாறப்போகுது. கிட்டத்தட்ட அப்படிதான். இதுல ஒரு சாமானிய வாக்காளரோட மனநிலை எப்படி இருக்கும்? மாநிலத்தோட நீண்டகால நிதி நிலைமை, வளர்ச்சி திட்டங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு முக்கியமா இருக்குமா, இல்ல உடனடி நிதி பலன்கள் அவங்க முடிவை மாற்றிடுமா? இந்த ஆதாரம் சொல்றபடி அன்றாட பொருளாதார போராட்டங்கள்ல இருக்கிற ஒரு மனிதனுக்கு 5 சவரன் தள்ளுபடி அல்லது மாதம் 2,000 ரூபாய்ங்கிறது அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் விஷயமா தெரியும். சரி. அந்த நேரத்துல மாநிலத்தின் நிதி பற்றாக்குறை பற்றிய விவாதங்கள் அவங்களுக்கு இரண்டாம் பட்சமா தெரியலாம். இந்த மனநிலையை தான் இரண்டு கட்சிகளும் குறிவைப்பதாக தெரியுது. இதுதான் இன்றைய அரசியல் யதார்த்தம். ஆக சுருக்கமா சொல்லணும்னா, திமுக தன்னோட ராஜா, ராணி, சிப்பாய்களை எல்லாம் களமிறக்கி ஒரு பிரம்மாண்டமான தாக்குதலுக்கு தயாராகுது. ஆமா. ஆனா மறுபக்கம் அதிமுக ஒரு வேட்டைக்காரன் மாதிரி திமுகவின் ஒவ்வொரு அசைவையும் உன்னிப்பா கவனிச்சு சரியான தருணத்துல திமுகவோட ஆயுதத்தை விட பெரிய ஆயுதத்தால தாக்கி ஆட்டத்தையே மாத்த காத்திருக்கு. சரியா சொன்னீங்க. இந்த வியூகத்தோட தொடக்கமா இன்னும் ஒரு 15 நாட்கள்ல அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் மூலமா ஒரு பெரிய அறிவிப்பு வெளியாகலான்னு இந்த காணொளி இறுதியா குறிப்பிடுது. ஓஹோ, அப்படியா? அது ஒருவேளை இந்த பெரிய ஆட்டத்தோட முதல் சுற்றா இருக்கலாம். இந்த அலசல் முடியும் போது நம்ம முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி நிக்குது. அது உங்களுக்கான கேள்வி. ஆமா. இந்த மாதிரியான நேரடி நிதி பலன்களை மையப்படுத்திய அரசியல் ஒரு கலாச்சாரமாகவே மாறும்போது ஒரு வாக்காளரா நாம எப்படி முடிவெடுப்போம்? ஒரு கட்சியின் நீண்ட கால செயல் திட்டங்கள்,
நிர்வாகத்திறன், மாநிலத்தோட நிதி பாதுகாப்பு போன்ற விஷயங்கள. இது போன்ற உடனடி சலுகைகளோட எப்படி ஒப்பிட்டு பார்ப்பது? உடனடி பலன்களால் மட்டுமே ஒரு ஜனநாயகத்தின் எதிர்காலம் தீர்மானிக்கப்பட்டால் அதோட போக்கு எப்படி இருக்கும்? இந்த ஆதாரம் நமக்கு விட்டுச் செல்லும் மிகப்பெரிய சிந்தனை இதுதான். 2026 தேர்தல் இந்த கேள்விக்கான விடைய தமிழ்நாட்டு மக்களிடமிருந்து கேட்கப் போகிறது.